Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு வெஜிடபிள் பியூரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பியூரியில வந்து பாத்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து குழந்தைக்கு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். இதுல ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. ஒன்று குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்கா வச்சுக்கும். ரெண்டாவது வந்து குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பியூரி செய்கிறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு ஒரு பாதி உருளைக்கிழங்கு நான் இந்த கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது சும்மா இப்போ ஒரு சின்ன குட்டியான கப்பில் வந்து நீங்கள் கேரட் எடுக்கிறீங்கன்னா அது 1 கப் வரும் இல்லையா, அதே அளவில் நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா நான் வந்து சுண்ட விட்டுட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு குக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நல்லா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபியை நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் செய்யலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த பியூரி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் பியூரி மாதிரி கொடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இப்போது வந்து பியூரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு தரலான்னு சொன்னேன் இல்லையா, அதே 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இதில் சாதம் ஆட் பண்ணி நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரிச்சாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பிரஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் கவுஸ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் கவுஸ் மில்க் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கவுஸ் மில்க் வந்து குழந்தைக்கு கொடுக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கூட கேட்டு பாருங்கள். கவுஸ் மில்க் வந்து ரெசிபீஸில் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக தான் வந்து கவுஸ் மில்க் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல் சாப்பாடாக அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக ரெசிபீஸில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ரெசிபீஸில் ஆட் பண்ணி தான் கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன் என்னுடைய குழந்தையும். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி நான் கவுஸ் மில்க் கொடுக்கலாமா வேணாமன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் குழந்தைக்கு வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டேறான், அதனால் எப்படி காரம் வந்து குழந்தைக்கு கொடுத்து பழக்கப்படுத்துறது அப்படின்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான வீடியோ நான் நேற்று போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.